ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். பிரெட் ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து 2 சேர்த்து நான் அதில் பொடி பண்ணிட்டேன். ஏலக்காய் வேணான்னு நினச்சிங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பால் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து அந்த க்ரீம் உள்ளே நம்ம வைக்க போகிற க்ரீமு. பட்டர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லா கொஞ்சம் நமக்கு நல்ல க்ரீமாக கிடைக்கும். நான் வந்து அப்படியே இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்ம் மில்காக நான் சேர்க்குறேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலாகவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது முழுக்க ஃபயர்லெஸ் குக்கிங் தாங்க. பால் மட்டும்தான் காய்ச்சி எடுத்துருக்கோம், மற்ற எல்லாமே அப்படியே சேர்க்குறது தான். நல்லா இது வந்து நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியை வந்து கிடைக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று. இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரப்ரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பால் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்க்குற மாதிரி இருக்கும். நல்லா நமக்கு வந்து அந்த ரப்பரி வந்து நல்லா திக்காக கிடைக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நட்ஸு வந்து என்னென்ன நட்ஸ்லாம் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முந்திரி, பாதாம், பிஸ்தா 3மே வந்து ஒரு கையளவு இருக்க மாதிரி எடுத்துகிட்டு சின்னதாக நல்லா நறுக்கிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஸ்வீட் செய்ய, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம். நம்ம அப்படியே வந்து செஞ்சதோட அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணாலும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இப்போ வந்து இதுக்கான ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு 6லேருந்து 7 ப்ரெட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்தால் ஒரு இதுக்கே 2 ஸ்லைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த கட்டிங் வந்து 2 கிடைக்கும். நான் வந்து ஒரே ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை சின்ன காயின் ஷேப் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து மில்கில் டிப் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதை வந்து கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ப்ரெட் வந்து ரொம்ப டெலிகேட்டானது. அது ஒரு மாதிரி நமக்கு அது கிழிஞ்சு வந்துடும். அதனால் இப்போ இந்த ஸ்க்வீஸ் பண்ண ப்ரெட்டை எடுத்துகிட்டு க்ரீமை வந்து உள்ளே நல்லா மெதுவாக ஸ்டஃப் பண்ணணும். இப்போ அது மேலே வந்து இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு லேசாக நீங்கள் ஒட்டி விட்டுறலாம். ஆல்ரெடி இது வந்து நம்ம பாலில் ஊற வச்சு எடுத்தனால நமக்கு இது வந்து ஒட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. நல்லா க்ளோஸ் ஆகிக்கிறோம், வெளியில் வந்து க்ரீம் வராது. இப்போ இதை வந்து அடுத்தடுத்த ப்ரெட்டையும் இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து அடுக்கிடலாம். நீங்கள் இதை இன்னும் சின்ன ஷேப்பாக கூட கட் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் வந்து க்ரீமை தடவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பவுலுக்கு வந்து நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ரப்பரியை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. எவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஊற்றின கையோடையே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.